பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, 2015 ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லவ்தாத்தோ சி என்ற ஒரு திருமடலை திரு அவைக்கு அர்ப்பணித்தார். அது அவருடைய 2வது திருமடல். இதனுடைய தமிழாக்கம் என்ன என்றால், இறைவா உமக்கே புகழ் என்ற தலைப்பின் கீழ் இந்த திருமடல் அமைந்திருக்கிறது. லவ்தாத்தோ சி, இறைவா உமக்கே புகழ். இந்த திருமடலிலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகுக்கு எடுத்து சொன்ன கருத்து என்னவென்றால், இந்த உலகம் என்பது ஒரு பொதுவான வீடு என்று சொல்லுகிறார். இந்த கண்ணோட்டத்தை நாம் சிந்திக்கிற பொழுது இதனுடைய முழு அர்த்தம் நமக்கு தெரியும். எத்தனை அழகிய ஒரு கருத்தாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடு இருக்கிறது. ஆனால் திருத்தந்தை சொல்லுகிறார், இந்த உலகம் என்பது ஒரு வீடு, பொதுவான வீடு, எல்லாருக்கும் சொந்தமான வீடு. இந்த ஒரு வரியிலே நாம் சிந்திக்கக்கூடிய செயல் என்னவென்றால், எவ்வாறு நமது வீட்டை பத்திரமாக சுத்தம் செய்து நல்ல முறையிலே வைத்து கொள்ளுகிறோமோ, அதே போன்று இந்த உலகம் என்ற பொதுவான நமக்கு எல்லாருக்கும் சொந்தமான இந்த வீட்டை பாதுகாக்க வேண்டியது, பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இந்த திருமடலின் வழியாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இந்த இயற்கை வளங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இயற்கை வளங்களை நாம் நமக்கு பயன்படுத்தி கொண்டு எதிர்கால சந்ததிக்கும் நாம் அதை கொடுக்க வேண்டும், அதற்கு நாம் உழைக்க வேண்டும் என்று இங்கே திருத்தந்தை அவர்கள் இந்த திருத்தூதர் மடலிலே சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ இறைவனும் இன்று அழைக்கிறார். இந்த உலக வாழ்விலே ஆண்டவரால் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்தின் மீது அதிகாரத்தை கொடுத்து, இந்த உலகிலே இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளின் மீதும் அதிகாரத்தை கொடுத்து, இயற்கைகளின் மீது அதிகாரத்தை கொடுத்து, இதை நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அந்த ஆண்டு அனுபவிப்பது என்பது ஒரு பயனுள்ள விதத்திலே நாம் அதை அனுபவிக்க வேண்டும். உதாரணமாக, சிறிய உதாரணம்தான் நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. தண்ணீரை மிச்சப்படுத்துங்க. இயற்கையை நீங்கள் இயற்கையை சீரழிக்காதீர்கள், மரத்தை வெட்டாதீர்கள் அனாவசியமாக. இந்த இயற்கையை நாம் தொந்தரவு பண்ணுகிற பொழுது இதை நமக்கு இந்த வீடு ஒரு தூய்மையான வீடாக, ஒரு குளிர்ந்த வீடாக, நமக்கு உகந்த வீடாக இருக்க முடியாது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இந்த இயற்கையை சரிவர பயன்படுத்தி கொண்டு எதிர்கால தலைமுறைக்கும் அதை எடுத்து செல்ல வேண்டியது, கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை இறைவன் இன்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது, கடவுளால் படைக்கப்பட்டு இந்த உலகத்திலே எல்லா ஆதிக்கத்தையும் பெற்றாலும் நாம் இந்த உலகத்தினுடைய ஒரு அதிபதி அல்ல என்பதை நினைவு கூற வேண்டும். நாம் அனைவரும் பணியாளர்கள் என்பதை இறைவன் என்று நமக்கு எடுத்து கூறுகிறார், நம்முடைய சிந்தனைக்கு அறிவுறுத்துகிறார். நாம் அனைவரும் பணியாளர்கள். யாரையாவது கேட்டால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? நான் இந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன். இன்னொருத்தர் கேட்டால் நீங்கள் வெளிநாட்டில் என்ன செய்கிறீங்க? நான் அந்த பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உண்மை என்னவோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பதவிகள் இறைவனுக்கு முன்பாக ஒன்றுமில்லை. நம்முடைய ஊரிலேயே பார்க்குறோம், ஒரு சின்ன சின்ன பதவியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இந்த பதவியில் இருக்கிறேன் பெருமை அடித்து கொள்ளுபவர்கள் இருக்கிறார்கள்.
ஆண்டவருக்கு முன்னால் அனைவரும் சமம். நீ எத்தகைய பதவி என்பது அந்த பதவியை கொடுக்கின்றது, அந்த பணியை செய்வதற்காக உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய பதவி சுகம் காண்பதற்காக அல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பணியாளர்கள், ஊழியர்கள். அந்த ஊழியர்கள் ஆண்டவர் கொடுத்த கட்டளையை, ஆண்டவர் கொடுத்த பணியினை செய்வதுதான் நம்முடைய பணியாக, தலையாய பணியாக எண்ணி பார்க்க வேண்டும். நீ இந்த உலகத்துக்கே ராஜாவாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு ஊழியனாக இருக்கலாம், வேறுபாடு இல்லை. உனது பணி ஆண்டவரால் பணிக்கப்பட்ட பணி இதுதான் என்பதை நீ திறம்பட செய்ய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் உண்மையான பொறுப்புள்ள ஒரு மனிதனுக்கு அழகு என்பதை ஆண்டவர் இன்று நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவனுடைய தோட்டத்திலே இந்த உலகம், இன்னொன்று ஒரு உவமையாக சொல்லுகிற பொழுது, இந்த உலகம் என்பது இறைவனுடைய திராட்சை தோட்டம். இந்த தோட்டத்திலே நாம் அனைவரும் ஊழியர்களாக, பணியாளர்களாக நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் ஊழியர்கள், பலனை தரக்கூடியவர்களாக நமது பணி அமைய வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளின் அருட்கொடைகளின் நல்ல பணியாளர்களாய் இருங்கள். கடவுளின் அருட்கொடைகளின் நல்ல பணியாளர்களாய் இருக்க வேண்டும். கடவுள் நம் வழியாக இந்த உலகத்திற்கு அருட்கொடைகளை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். எனவே அதற்குரிய தூய்மையான, உண்மையான, நேர்மையான, பொறுப்புள்ள ஒரு மனிதனாக இந்த உலகத்தை கட்டி காக்க வேண்டும், பணியாளனாக ஊழியம் செய்ய வேண்டும். அதன் வழியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த உலகத்தை சேரும், இந்த உலக மக்களிடத்திலே சேரும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வீட்டில் அம்மா இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறார்கள், பாட்டி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பணியினை செய்கிறார்கள். அம்மா சமைக்கிறாங்க, அப்பா வேலைக்கு போய் வருமானத்தை ஈட்டுகிறார்கள், பாட்டி ஜெபிக்கிறார்கள், மகன் படிக்கிறான், மகள் வீட்டை சுத்தம் செய்கிறாள். இப்படியாக ஒவ்வொரு பணியையும் செய்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே அங்கே ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி என்றால், இதில் யார் முக்கியம் அப்படின்னு கேள்வி எழுகிறது. அப்போது அந்த குடும்ப தலைவரிடத்திலே இந்த பையன் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், இப்போது அம்மா சமைக்கிறத நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ என்ன ஆகுது? அந்த குடும்பம் பட்டினியால் வாடுகிறது. அப்பா வருமானத்தை ஈட்டாமல் இருந்தால் அங்கே நிலைகுலைந்து விடுகிறது அந்த குடும்பம். அதே போன்று பாட்டி ஜெபிக்காமல் இருந்தால் அங்கே அமைதி இல்லை, குழப்பங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போது இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொரு பணியும், ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற பணியானது எல்லாருக்கும் தேவையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் உடலாக இருக்கிறோம், தலையாக இயேசு கிறிஸ்து நம்மிலே இருக்கிறார். கிறிஸ்துவும் நாமும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். அதில் எனக்கு கை வேண்டாம், கால் வேண்டாம், இல்லை எனக்கு கிட்னி வேண்டாம் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு உறுப்பும் இணைந்தது தான் ஒரு உடலாக இருக்கிறது, மனிதனாக நாம் வாழ முடியும். எனவே அப்படிப்பட்ட உடல் உறுப்புகளாக இருந்து நமது பணியை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாம் அனைவரும், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற ஒரு பெரும் பெயரை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம். இறைவனுடைய பேறு பெற்ற மக்கள். கடவுள் நம்முடைய தந்தையாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நம்மை உயர்த்தி வைத்திருக்கின்ற இறைவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்றால், நம்மை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பதுதான் உங்களுடைய பணி என்று சொல்லுகிறார். எனவே நம்மை உயர்த்தி இருக்கின்ற அந்த கடவுள், இந்த பணியினை செய், நற்செய்தி பணியினை செய், சாட்சியமாக வாழ்ந்து இந்த உலகத்தை பண்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பலனளிக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறார்.
எனவே கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே ஆண்டவருக்கென்று மனமுவந்து இந்த பணியினை செய்ய வேண்டும். ஏனோ தானோ அப்படின்ற ஒரு மனநிலையிலே அல்ல, மாறாக மனமுவந்து இந்த பணியினை செய்ய வேண்டும். அவனுக்கு ஒரு அடிமட்ட தொண்டனாக இருக்கலாம், அல்லது மேலே ஒரு பதவியில் இருக்கலாம். எந்த பதவியும் ஆண்டவருக்கு முன்னால் எல்லாமே சரிசமம்தான். அதை வச்சுக்கிட்டு பெருமை அடிப்பதோ தம்பட்டம் அடிப்பதோ கூடாது. அவ்வாறு நாம் செய்தால் ஆண்டவரால் அவமதிக்கப்படுவோம், ஆண்டவரால் அந்த நீதி தீர்ப்புக்கு உள்ளாகுவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவே இப்படி நாம் பணி செய்கின்ற பொழுது ஆண்டவருக்கென்று செய்ய வேண்டும், மனமுவந்து செய்ய வேண்டும். கூலிக்காக அல்ல, அன்புக்காக, இறைவனிடத்திலே கொண்டிருக்கிற அன்புக்காக நாம் செய்ய வேண்டும். எந்த பணியாக இருந்தாலும் சரி, திருடுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, இது அல்ல நமது பணி. எங்கே பணி செய்கிறோமோ அங்கே ஆண்டவருக்காக, ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற அன்புக்காக நாம் பொறுப்புணர்ந்து ஒரு பொறுப்புள்ள மனிதனாக இந்த உலகத்தை கட்டி காக்க வேண்டும். அவ்வாறு செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். நீதியின் மகனாக, உண்மையின் மகனாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே நாம் விழித்திருந்து பணி செய்ய வேண்டும். எல்லாத்தையும் செய்து முடித்த பிற்பாடு, இதுதான் லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 12ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. விழித்திருக்கும் பணியாளர்களாக நீங்கள் இருங்கள். ஒரு தலைவன் நீ இதை செஞ்சுட்டு இருப்பா அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு வராரு. வரும்போது அவன் தூங்கிட்டு இருந்தானா என்ன ஆகும்? அவனுடைய பணி காலி ஆகிடும். சரியான பொறுப்புள்ள மனிதனாக இல்லை என்பதை அவன் சுட்டி காட்டுவான். எனவே அவனிடத்தில் எல்லாருக்கும் இதை சொல்லுகிறார், விழித்திருக்கும் பணியாளர்களாக உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நேர்மையோடும் உண்மையோடும் இந்த பணியை செய்யுங்கள். எங்கு செய்தாலும், எந்த பணியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நேர்மையோடும் நீதியோடும் உண்மையோடும் இருக்கின்ற பொழுது அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாதார். அடுத்தவன்கிட்ட எப்படியாவது இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்படியாவது சேர்த்து கொண்டு போயிடணுண்டா அப்படின்ட்டு நினைக்காத. எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுவார் ஆண்டவர். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நல்ல பணியினை செய்கிற பொழுது, செய்து முடித்த பின்பு நாம் எத்தகைய ஒரு மனநிலையிலே இருக்க வேண்டும் என்பதை லூக்கா எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று அந்த ஓமையின் வாயிலாக பணி செய்கின்ற எத்தகைய பணியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பொறுப்பை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அவ்வளோதான். ஐயோ நான் இவ்வளோலாம் செஞ்சேன் ஃபாதர். எவ்வளோ செஞ்சான்னா, எனக்காக செஞ்சா இல்லை, இல்லை மற்றவங்களுக்காக செஞ்சா இல்லை, கடவுளுக்காக நாம் செய்கிறோம், கடவுளுக்காக செய்கிறோம். அதை தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடாது. நான் தான் ஃபாதர் செஞ்சேன், நான் தான். ஒவ்வொரு பங்குக்கும் போகும்பொழுது சொல்லுகின்றவர்கள் நிறைய பேர், ஃபாதர் நான் தான் ஃபாதர் இந்த கோயிலையே கட்டினேன். அப்போ எத்தனை பேரையா கட்டினீங்க அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் நான் ஃபாதர் நான் ஃபாதர். தற்பெருமை கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று உங்களுக்கு சொல்கிறது மட்டுமல்ல, குருக்களுக்கும் அதுதான். யாருமே நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. என்னடா ஃபாதர் மக்களையே சொல்லிகிட்டு இருக்காரு. குருக்களும் யார் இந்த உலகத்திலே எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அவருடைய மக்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பெருமை பாராட்ட வேண்டும், ஆண்டவருக்கு புகழ் சேர்க்க வேண்டும். அவர் செய்தார், நான் கருவியாக இருந்தேன் என்பதைத்தான் நாம் வெளிப்படுத்த வேண்டுமே ஒழிய தற்பெருமைக்காக சொல்லிக்கொண்டு திரியக்கூடாது. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. எனவே எங்கள் கடமையைத்தான் செய்தோம், கடவுளின் பணியாளர்களாக நாங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல எண்ணத்தை நாம் பெற வேண்டும். அத்தகைய உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இதோ இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித யாக்கோபு திருத்தூதர், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர். ஜெருசலேமிலே அவர் இறந்தார், வாளால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். ஆண்டவருக்கு உரிய பணியினை செய்தார். ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாவலராக இருந்தார். ஆண்டவருடைய அந்த மீட்பின் பணியை செய்ததினால் இன்று அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இதே போன்று நாமும் நல்ல பணியாளர்களாக, உண்மையுள்ள பணியாளர்களாக, ஆண்டவருக்கு உகந்த பணியாளர்களாக வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசி பெற்ற மக்களாக, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம். அத்தகைய நம்பிக்கையோடு இது திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.